ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜி ஸ்கொயர் கேரேஜ். நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்செப்டர் 650 தான். இல்லை கஸ்டமர் கம்பெனி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஸ்மோக் வந்துனே இருக்குது சைலன்சரில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம வந்து இன்ஜினை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறோம். இன்ஜின் இல்லை, நம்ம ஹெட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வால்வு எல்சி நெக்ஸ்ட்டு போத் பிஸ்டன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் கேம் ஷாஃப்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக கேம் ஷாஃப்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு இதே போய் நம்ம டேப்பட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, எலிஃபென்ட் ஷூ, அதெல்லாம் நம்ம அப்போ வண்டியில் காட்ட முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்க, இதான் இந்த எலிஃபென்ட் ஷூ. நெக்ஸ்ட் இது வந்து RH ரேக்கராமு, அதே போல் LH ரேக்கராமு இருக்கும். நம்மளுக்கு வந்து இதில் ஒரு 8 வால்வு இருக்கும். நம்ம கார் இன்ஜின் மாதிரியே தான் இருக்கும் இந்த வண்டி. இதில் ஒரு 8 வால்வு இருக்குங்களா. இப்போ 8 வால்வு இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8, அதே போல் 8 வந்து நம்ம இன்ஜின் பெட் போல்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒன் டைம் யூஸ் போல்டு தான். ஒன்ஸ் நம்ம இதை ஃபுல் டைட் டார்க் கொடுத்துட்டோம்னா இந்த போல்ட் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் இந்த போல்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒன் டைம் யூஸ் போல்டு தான். நம்ம இதை வந்து ஆங்குலர் டார்க் ரெஞ்சில் டைட் பண்ணோம். இந்த ஆங்குலர் டார்க் ரெஞ்சில் வந்து நம்ம டைட் வைக்கும்போது இந்த போல்ட் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகிடும். எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த போல்ட் அவ்வளோதான், ஒன் டைம் தான் யூஸ். நெக்ஸ்ட் ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறோம்னா அவ்வளோதான், த்ரோ இது தான் இது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வீடியோவில் கண்டினியூவாக ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் இதோட ஹெட்டை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எதில் இந்த லீக் இருக்குது, எதனால் ஒயிட் ஸ்மோக் வந்திருக்குன்ட்டு நம்ம வீடியோவில் அட்டாச் பண்ணி வரோம்.